இந்த ஏப்ரல் மாதத்துல பிரித்தானியாவில் வசிப்பவர்களுடைய வாழ்க்கை செலவுகள் அதிகரிக்க போகிறது அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்பட்டிருந்தது. ஏராளமான விலைகள் அதிகரிக்கப்படுகிறது. டாக்ஸ் முதற்கொண்டு அத்தியாவசிய பொருட்களுக்கான விலைகள், கட்டணங்கள் கூட அதிகரிக்கப்பட இருக்கிறது. பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டாமர் வேர்ல்ட் சமிட்டில் கலந்து கொண்டு பேசும்போது மிகுந்த வேதனையுடன் இருப்பதாகவும் கோபத்துடன் இருப்பதாகவும் ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். இதே நேரம் யூகேயினுடைய மிக பிரபல்யமான ஒரு இடமாக இருக்கிற மில்டன் கீன்ஸ்ல நேற்றைய தினம் ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. மக்கள் அதிகமாக புழங்குற இடத்துல இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவு செய்யப்பட்டது. அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது. பிரித்தானியாவுக்குள் வரக்கூடியவர்களுக்கு புதிய ஒரு செலவு ஏற்பட்டிருக்கிறது. கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இதே நேரம் தேம்ஸ் நதியில் காணாமல் போயிருந்த சிறுமி பற்றிய தகவல்கள் இப்போது போலீசாரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. நண்பர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் வீடியோக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஸ்காட்லாண்டினுடைய கம்பனால்ட் அப்படின்ற பகுதியில் ஒரு மிகப்பெரிய தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. செவ்வாய்க்கிழமை இந்த தீ விபத்து ஏற்பட்டிருந்தது. இந்த தீ விபத்தினை தொடர்ந்து 6 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட தீ ஒரு கிடங்கில் ஏற்பட்டிருந்ததாகவும், இந்த தீ ஏற்பட்ட உடனேயே விரைந்து செயற்பட்ட தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் தீயினை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. யூகேயினுடைய மிக பிரபலமான ஒரு இடமாக இருக்கிற மில்டன் கீன்ஸினுடைய ரயில்வே ஸ்டேஷன்ல நேற்றைய தினம் ஒரு திடுக்கிடும் சம்பவம் இடம்பெற்றிருந்தது. போலீசாருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த தொலைபேசி அழைப்பில் ஒரு நபர் துப்பாக்கியுடன் இருக்கிறார் அப்படின்ற அடிப்படையில் அந்த ஒரு போன் கால் வந்திருந்தது. உடனடியாக விரைந்து வந்த போலீசார் குறிப்பிட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை அந்த இடத்துல சுட்டிருக்காங்க. சுட்டதுக்கு பிறகு உடனடியாக அவர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. பிந்திய விசாரணைகளின்படி குறிப்பிட்ட நபர் கையில எந்த விதமான துப்பாக்கிகளும் இருக்கல. அவர் கையில ஒரு கத்தி இருந்ததாகவும், இந்த நபர் போலீசாருடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது போலீசாரை நோக்கி ஓடி வந்ததால் தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கிச் சூட்டை நடத்தினார்கள் அப்படின்ற ஒரு தகவல் வெளியிடப்படுகிறது. இது எப்படி இருந்தாலும் பொதுமக்கள் அதிகமாக புழங்குற இந்த ரயில்வே நிலையத்தில் இப்படியான ஒரு சம்பவம் ஏற்பட்டது அப்படின்றது அந்த இடத்துல மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. குறித்த சம்பவம் இடம்பெற்ற போது ஒரு சில நொடிகள் மாத்திரம்தான் ரயில் சேவைகள் தடைப்பட்டதாகவும், இப்போது மீண்டும் மில்டன் கீன்ஸ் ரயில்வே நிலையத்தில் ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலும் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியான இன்றிலிருந்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பிரித்தானியாவுக்குள் வருபவர்கள் ETA எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ETA அப்படின்றது காலகாலமாக இருந்து வந்தது அப்படின்னு சொன்னா கூட இனிமேல் இதுவரை காலமும் 10 பவுண்ட்களாக இருந்த கட்டணம் இனிமேல் 16 பவுண்ட்களாக அதிகரிக்கிறது. இந்த அதிகரிப்பின் மூலமாக 2 வருடங்களுக்கான மல்டிபிள் என்ட்ரியை அவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். எத்தனை முறை வேண்டுமானாலும் பிரித்தானியாவுக்குள்ள வந்து போகலாம். 2 வருடங்களுக்கு இது செல்லுபடியாகும். இந்த கட்டண அதிகரிப்பு பிரித்தானியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வருவாயாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் மிக முக்கியமாக பல கட்டணங்கள் அதிகரிக்கிறது அப்படின்ற செய்தி வெளியிடப்படுகிறது. இன்றைய தினத்தில் இருந்து மிக முக்கியமான அத்தியாவசிய தேவைகளுடைய கட்டணங்கள் அதிகரிக்கிறது. இது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்துக்களே கிடையாது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், கவுன்சில் டாக்ஸ் அதிகரித்திருந்தது. பல கவுன்சில்கள் மிகப்பெரிய அளவிலான வித்தியாசத்தில் அவர்களுடைய வரிகளை அதிகரித்திருந்தார்கள். அதனை தொடர்ந்து மின்சாரம், நீர், இணையம் போன்ற பல முக்கியமான அத்தியாவசிய சேவைகள் அவர்களுடைய கட்டணங்களை அதிகரிப்பதாக அறிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 பவுண்ட்கள் வரையில ஒரு மாதத்திற்கு அதிகரிக்க போகிறது அப்படின்ற ஒரு எதிர்வு கூறல் முன்வைக்கப்படுகிறது. ஏற்கனவே நீர்வளங்கள் மற்றும் மின்சாரத்துக்கான கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நீர்வளங்கள் அப்படின்னு சொல்லும்போது சராசரியாக ஒரு மாதத்திற்கு 12 தொடக்கம் 15 பவுண்ட்ஸ் வரையில அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது. மின்சாரம் சமராக இருந்தாலும் கூட, அதிகமான ஹீட்டர் வசதிகளை உபயோகப்படுத்தாமல் இருந்தாலும் கூட கட்டணங்கள் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத விட கட்டணங்கள் அதிகரிக்கிறது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயமும் பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. ஏற்கனவே பெனிஃபிட் கட் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காங்க. விண்டர் ஃபியூல் பேமெண்ட்டும் கட் பண்ணப்பட்டிருக்கிறது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் அதிக கட்டணம் அப்படின்றது மக்களுக்கு மிக பெரும் ஒரு சுமையாக இருக்கும். இது அரசாங்கத்திற்கு விழுந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்ற ஒரு விஷயமும் ஊடகங்கள் வாயிலாக தெரியப்படுத்தப்படுகிறது. புதிய பினான்சியல் இயர் ஆரம்பிக்கிறது அப்படின்ற காரணத்தினால இந்த கட்டணங்கள் அதிகரிக்கப்படுகிறது. கட்டணங்கள் அதிகரிப்பானது அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்றதை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்தும் பாராளுமன்றத்தில் வலியுறுத்துவதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.
யூகேல உங்களுக்கு வீடுகள் இருக்கு, நீங்க வாடகைக்கு வீடுகளை விட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னா மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதியில் இருக்கும். 2021ஆம் ஆண்டு தொடுக்கப்பட்ட வழக்கில் ஒருவருக்கு 261,000 பவுண்ட்ஸ் வரையில சன்மானமாக கிடைத்திருக்கிறது. லேண்ட்லோடுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கின் போது இவருக்கு இந்த தீர்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரியான வசதிகள் செய்து கொடுக்கப்படாமை, வீட்டினுடைய வசதிகள், உட்கட்டமைப்பு வசதிகள் குறைவாக இருந்தமை அப்படின்ற வகையில லண்டன்ல வாடகைக்கு இருந்த 2 கட்டிடங்களில் இருந்த ஒருவர் தன்னுடைய லேண்ட்லோடுக்கு எதிராக தொடுத்த வழக்கின் போது இந்த தீர்ப்பு கிடைக்கப் பெற்றிருக்கிறது. மிக பெரிய அளவிலான ஒரு தண்டப்பணம் அறவிடப்பட்டு குறிப்பிட்ட வாடகையில் இருப்பவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதற்காக லெண்டர்ஸ் அசோசியேஷனுடைய ஒரு யூனியன் தலையிட்டு இந்த வழக்கை நடத்தி இருந்தது அப்படின்றதும் மிக குறிப்பிட்ட ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே லேண்ட்லோர்ட்ஸ் மற்றும் வீட்டில் வாடகைக்கு இருப்பவர்களுக்கான புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுகிறது. வீடுகள் சரியான வசதிகள் இல்லாத விடத்து, வீடுகளில் பலமுறை சொல்லியும் அந்த வீட்டினுடைய திருத்த வேலைகள் செய்யப்படாத விடத்து, வீட்டினுடைய உரிமையாளர்களுக்கு எதிராக வழக்கு தொடுக்கக்கூடிய பல வழிகள் இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இந்த செய்தியின் மூலமாக நிரூபணமாகிறது. நம்மள நிறைய பேர் வீடுகள் எடுத்திருப்பீங்க, அந்த வீடுகளை வாடகைக்கு விட்டுருப்பீங்க, இல்லை நாம ஒரு ரெண்டிங்குக்காக வீட்டில் இருப்போம். இப்படியான சந்தர்ப்பங்களின் போது கண்டிப்பாக உங்களுடைய வீடுகள் சரியான வசதிகள் இருக்கா, டெனன்ட்ஸை பொறுத்தவரையில அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்ற விஷயங்களை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. நிறைய ஏஜென்சிஸ், நிறைய யூனியன்ஸ் இதற்கு எதிராக செயற்படுறாங்க. அதுல மிக முக்கியமாக எப்படி செயற்படுறாங்க அப்படின்னா, இப்படியான ஒரு வழக்கை தொடுத்து உங்களுக்கான நஷ்டஈட்டை நாங்க பெற்று தருவோம், அதற்கு பிறகு எங்களுக்கான ஒரு பங்கை தாங்க அப்படின்ற வகையில பல விதமான யூனியன்கள் இப்போ செயற்பாட்டில் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் ஊடகங்கள்ல வெளியிடப்படுகிறது. தேம்ஸ் நதியில் காணாமல் போன 11 வயதான சிறுமியினுடைய பெயர் வெளியிடப்பட்டிருக்கிறது. காலியா கோவா அப்படின்ற பெயரால அடையாளம் காணப்படுகிற குறித்த சிறுமியை தேடும் படலம் இன்னும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த சிறுமியை பொறுத்தவரையில 2 சிறுமிகள் விளையாடி கொண்டிருந்ததாகவும், விளையாடிய பிறகு ஒரு சிறுமி அங்க இருந்த ஒரு வீட்டுக்கு போய் தன்னுடைய நண்பி குளித்துக் கொண்டிருந்த போது காணாமல் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னதாகவும், அதற்கு பிறகு இந்த சிறுமியை தேடிய படலம் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது அந்த பகுதியில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியான தேடுதல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. உலகளாவிய ரீதியில பல நாடுகளுக்கும் இறக்குமதி வரிகளை டொனால்ட் ட்ரம்ப் விதிச்சிட்டு வராரு. இதனால உலகளாவிய ரீதியில மிகப்பெரிய ஒரு பொருளாதார பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றது சர்வதேச ஊடகங்கள் வெளியிடுற செய்திகள்ல இருந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யூகேயை பொறுத்தவரையில பிரித்தானியாவும் இதுல மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக இந்த கார் உற்பத்தி தொழிற்சாலைகள், கார் உற்பத்தி சம்பந்தமான தொழில்களில் ஈடுபடுபவர்களுடைய வேலைகள் பறிபோவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றதையும் பிரித்தானியாவினுடைய மிக பிரபலமான ஊடகங்கள் வெளியிடுகிறது. 25,000க்கும் அதிகமான வேலை வாய்ப்புகளை இழக்கக்கூடும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் பிரித்தானியா இதற்கு எந்த ஒரு எதிர்ப்பையும் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிடம் தெரிவிக்க மாட்டோம் அப்படின்றதுல பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் மிகவும் தீவிரமாகவும் உறுதியாகவும் இருப்பதாகவும் செய்திகள் வெளியிடப்படுகிறது. இது யூகேல 1% இன்ஃப்ளேஷனை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் விடுக்கப்படுகிறது. லேபர் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இதுநாள் வரையில் 27,000க்கும் அதிகமானவர்கள் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வந்திருக்கிறார்கள். இது எனக்கு அதிக கோபத்தை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு சொல்லி பிரித்தானியாவினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் உச்சி மாநாட்டின் போது தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார். இதற்கு சில நாடுகளும் துணை போகிறது. குறிப்பாக பிரான்சினுடைய போலீசார் இந்த மக்களை தடுத்து நிறுத்துவதற்கான சரியான பொறிமுறைகளை இதுவரையில் அமைக்கவில்லை. அவர்களை மீறி பிரித்தானியாவுக்குள் வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது அப்படின்ற மிக முக்கியமான ஒரு தலைப்பிலும் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் பேசியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இதிலும் குறிப்பாக இன்னும் ஒரு நாட்டிற்கு இந்த மக்களை நாடு கடத்துவது தொடர்பான ஒரு தீவிர ஆலோசனையில பிரித்தானியா இருந்து வருகிறது. மிக முக்கியமானது. இதையும் தாண்டி பல விடயங்கள், பல ஆலோசனைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோதமாக யூகேக்குள்ள வாரவங்களுக்கு குடியுரிமை வழங்கப்பட மாட்டாது அப்படின்ற வகையில கூட பல தீர்மானங்கள் அல்லது ஆலோசனைகள் இப்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். தொடர்ச்சியாக பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோடையும் பகிர்ந்து கொள்ளுங்க.